சொல்லி ஒரு வழியா குட் பேட் அக்லியோட ட்ரெய்லர் வந்துருச்சு பாஸ். அது ட்ரெய்லர்ல டீசரு நீங்க அதை மாட்டி ட்ரெய்லர் இருக்கீங்க தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலா சொல்றது மக்கள் பெரிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். முக்கியமா நம்ம ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்துருக்குது. உண்மையிலே வந்து ட்ரெய்லர் பக்காவா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. இத்தனை நாளா வந்து இப்போ டேக்கா தான் பார்க்க ஆசைப்பட்டோம். நான் பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏகோட கருத்து எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரெய்லர் இந்த டீகோட் என்ன, முக்கியமா விடாமுயற்சி விசஸ் குட் பேட் அக்லி அப்படின்றதான் இதெல்லாம் தெரியாம பார்க்க போறோம். பார்த்துருவோம். ஓகே, யாரும் லைக் பண்ணீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. குறிப்பா யாரும் ஏகே ஃபேன்ஸோ மறக்காம லைக் பண்ணீங்க. இதுல வந்து இந்த ஸ்டோரி ரிவீல் பண்ண போறது இல்ல, வந்து நடக்கிறத மட்டும் சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸ்டோரி எல்லாம் கிடையாது, விடாமுயற்சி மாதிரி அதெல்லாம் பார்த்து தப்பிச்சு ஓடக்கூடாது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போறேன். ஓகே, ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. ஒரு வழியா வந்து ட்ரெய்லர் வந்துருச்சுப்பா. உண்மையே ட்ரெய்லர் பார்த்தா ஃபயர் மாதிரி இருக்குது. வாஸ் இந்த ஃபயரா ஏட்டர் அந்த ஃபயர் இல்லையா, நான் சொல்றது நெருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தா எப்பயுமே ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஏகே பிடிச்சது காமன் ஃபேன்ஸா இருப்பாங்க தெரியுமா, ஏகே பார்த்துறாங்களே அவங்க எல்லாருக்குமே தலை இந்த மாதிரி மாஸ் படம் நடிச்சு அவர் இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் நடிச்சதான் பல பேருக்கு பிடிக்கும். நானே ஒரு சூர்யா ஃபேனா இருந்தாலுமே எனக்கு வந்து வில்லா படங்கள் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து இந்த கேங்ஸ்டரு இந்த கேம் வராம காட்டுவாங்க, என்னடா கேம் வர மாதிரி இருக்கு அப்படின்லாம் விரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஏகே வந்து இப்போ ஒரே இந்த குடும்ப படங்கள், நல்லது சொல்ற படங்கள், அட்வைஸ் சொல்ற படங்கள் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பல பேருக்கு வந்து அப்படின்றவே ஆயிடுச்சு. உண்மையா பாருங்களேன், நான் சொல்றது ஏகே வந்து இப்படி ஒரு ஆக்ஷன் வந்தாத்துல தான் பல ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். காணாம இருக்கா வீரம் தானே கடைசி ஆடு வந்த படம். ஆக்ஷனா ஃபைட்டா பாஸ் விஸ்வாசம் அப்படி கிடையாது. விஸ்வாசம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இருக்கும், ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். போகட்டும் சார் போகட்டும் ஓகே அப்படின்ட்டு தான் வந்து இப்ப எடுத்துட்டு இருந்தாரு. வீரம் விட்டுருங்க, வேதாளம் தங்கச்சி காப்பாத்துறது, விவேகம் பொன்னாட்டியை காப்பாத்துறது, விஸ்வாசம் பொண்ணை காப்பாத்துறது, நடுவுல துணி நல்லா இருந்துச்சு, திரும்பி நெகட்டிவ் விஷயம் நல்லா இருந்துச்சு, திரும்ப மறுபடியும் வந்து விடாமுயற்சியில பொன்னாட்டியை காப்பாத்துறது. இந்த மாதிரி வந்து காப்பாத்துறதே இருந்துச்சு தவிர கொஞ்சம் பேடாஸா கித்தா வில்லாடா அப்படின்ற மாதிரி மழை இல்லாம இருந்துச்சு. சோ வந்து அதை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு இந்த ட்ரைலர்லயே. இந்த ஓஜி ஏகே தெரியுமா, ஓஜி தலை, அதை வந்து திரும்ப பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. இது ஆதித்ய ரவிச்சந்திரன் நான் ஒரு ஃபேன் பாய் சொல்லுவாரு, அதை வந்து இதுல அழகா ஹைலைட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா பழைய படங்களோட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வச்சிருக்காரு. குறிப்பா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகேவோட பேர் ஏகே தான் போல, அதை வந்து டார்க் அப்படி வச்சிருப்பாங்க. டார்க்ல வந்து கரெக்டா மத்த லைட்ல ஆஃப் ஆயிட்டு ஏகே மட்டும் தெரியாம கரெக்டா வச்சிருப்பாரு, நல்லா இருக்குது. குறிப்பா சொல்லலாம் அந்த எங்கர் விஷன்ல ஜெயிலுக்கு வர மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அமர்கலத்தோட குறியீடு. அமர்கலத்தர் இருப்பா தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே வச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தா இந்த கட்டம், இதை பாக்குறதுக்கு அப்படியே கேங்ஸ் கணேஷ் மாதிரி இருக்கு. ஒரு கேங்ஸ் கணேஷ் தான் டோர்னமெண்ட்ல ஆச்சு, பட் இது பார்க்க நல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த நக்கிள் இருப்பேன்னா கையில குத்துறாம ஒன்று வச்சிருப்பாரு, நக்கிள் டெஸ்ட். கையில போட தெரியுமா, நக்கிள் டெஸ்ட் GTA சாண்டஸ்ல வரும். இது பாத்தீங்கன்னா தீனாபாத்ல வந்து ஒரு குறியீடு நினைக்கிறேன். தீனாபாத் தான் வச்சிருப்பேன், நக்கிள் வச்சிருப்பா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்குது. தீனாபாத் செயின் இருக்கும் ஓகேவா, அது மட்டும் இல்லாம நக்கிள் டெஸ்ட் தான் இருக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் காட்டல, அதுதான் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டா இருந்துச்சு. இது இருக்கிறது நல்லா இருக்கிறது. குறிப்பா வந்து நல்லா இருந்து பாத்தீங்கன்னா வில்லா கட்டப் தான். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஏகேவை பார்த்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம தளபதியே வந்து இப்ப இந்த ஆடியன்ஸா டீஸ் பண்ணிருப்பாரு, நண்பர் ஏகே மாதிரி வந்திருக்கே அப்படின்ட்டுலாம். சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி பல வருஷம் கழிச்சு ஏகே இந்த மாதிரி வில்லா கட்டல பார்த்து நல்லா இருக்குது. இதே வில்லால கருப்பு போட்டு தலை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு மாதிரி பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்க்க முடியுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வில்லாவை குறிப்பிடுற மாதிரி அந்த கார்ச்சேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. அச்சேதுனா சொல்றது கேங்ஸ்டர் அப்படின்னு காட்டுறதுனால பில்லா கட்ட போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி பில்லாவுக்கு கனெக்ஷன் இருக்குமான்னு தெரியல. அப்ப அட்டகாஸ்தர் குறியீடு, வேதாந்தர் குறியீடுன்ட்டு எவ்வளவு குறியீடு வச்சிருக்காரு. குறிப்பா இட்லி கடை குறியீடு. இதை தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களான்னு தெரியல. தாடா இந்த குட் பேட் அக்லி படம் வர தெரியுமா, அது கூட வந்து இட்லி கடை போட்டிக்கு வருது அப்படின்னு சொல்லும் பொழுது தனுஷ் ஃபேன்ஸும் ஏகே ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதை குறிப்பிட்டதாக சீன் வச்சாலா தெரியல. ஏகே வந்து இட்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது இல்ல, அதெல்லாம் வடிச்சிடா நான் பண்ண ஏகே ஃபேன்ஸ் டீசர் தியேட்டர்ல போட்டுருக்கீங்க போல. அதை பார்க்க வரும் பொழுது இட்லி கடை நொறுக்குறோம் அப்படின்ட்டு இட்லி கடைக்கு மாலை போட்டு வந்திருக்காடுங்க. அதை வச்சு விடியா ஆனா இவங்க அட்டகாசம் அளவு இல்லையா, பாவட தனுஷ் அவர் தான் பல பிரச்சனைகள் வந்து மீண்டு இப்ப வந்திருக்காரு. அவரை பொம்பளுக்கு மாதிரி விப்பீங்களா,
ஏன்னா சொல்றது இதுக்கு முன்னாடி வந்த படம் தான் வந்து விடாமுயற்சி பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. எப்படி சொல்றது, என்னதான் திரிசா வந்து நீ எனக்கு வேணாம் நான் பிரகாஷ் போய் ஓடுறேன் அப்படின்னு சொன்ன போது கூட எனக்கு நீ தான் வேணும் என்ன உன்னை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ட்டு உசை கொடுத்து காப்பாத்திருப்பாரு. பட் அது பல பேருக்கு பிடிக்கல, எல்லாம் கிரிட்டிஸ் தான் பண்ணாங்க, கழிவு ஊத்துனாங்க, அந்த படம் ஓடாம போயிடுச்சு. அதை குறிப்பிடறதுக்காகவே இது சீனை வச்சிருப்பாரா அப்படின்னு தெரியல. என்னதான் குட்டா இருந்தாலும் உலகம் ஒண்ணு பேடா மாத்திரும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து பல வருஷம் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த விஷயம் இருக்குது. உண்மையிலேயே எனக்கு என்ன மகிழ் திருமணி மேல ஒரு சின்ன ஒரு வன்மம் இருந்துச்சு, ஒரு கோபம் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஏகே வந்து கெத்தா சொல்றது பேடாசுமா அப்படின்ற மாதிரி இருந்த ஏகேவை ரொம்ப நல்லவனா ரொம்ப இதுவா இந்த அளவுக்கு பொட்டாடிக்காக அழுகுற மாதிரி இந்த அளவுக்கு ஒருத்தரை காட்டி எடுக்கணுமா அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா என்னுடைய கதை இல்ல, கேட்டார் வந்து ஏகே சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கே தெரிய வேண்டாமா இப்படிலாம் கவனிச்சு நல்லா இருக்குமா ஓடுமா அப்படின்ட்டு இந்த அளவுக்கு அவர் டம்மியே காட்டுறது ஏகேவை பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப பாரியா ஆதி வச்சு பாரியா போன படத்துல அடி வாங்கி வெறுப்புல இருக்கும். இந்த ஒரு டீசர் வச்சு 10 வருஷம் ஓட்டுவாங்க. தாயா படத்துல கதையில்லா கூட ஸ்கிரீன் பிளே வச்சு மாதிரி மேஜிக் பண்ணுவாயா ஆக்சுவலாக கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து ஏகே வந்து பல வருஷம் ஐடி கார்டு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ வந்து அதனால தான் வந்து மக்கள்லாம் கிட்டு போகிறாங்க, மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இனிமேல் வந்து இதுவும் அடிக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி, அதுதான் வாழ்க்கை, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறத அடிக்கலாம் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு ஒரு டாக் இருந்துச்சு கோலிவுட்ல. நான் சொல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க பாஸ் யாரு அதை 3 பேரா ஏற்றா தான் சொல்ல அவங்க இல்லைன்ட்டியா அவங்கள போட்டோ வைக்கிறேன் பாஸ் நீங்களே கேளுங்க பண்ணத. இந்த குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து ஒரு 3 கெட்டப்னு சொன்னாங்கல்ல, அது 3 கெட்டப்பா கேரக்டரா அப்படின்னே வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அநேகமா என்னுடைய கணிப்பு அது 3 கேரக்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தகவல் நமக்கு காதுக்கு வந்தது, அதை வச்சு சொல்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னுமா விட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை பார்த்தே தெரியல ஒரே ஆள் தான் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கொரியன் ஃபிலிமான தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அப்படின்ற படத்தோட ரீமேக் அப்படின்னு தான் வந்து இந்த படம் பூஜை போடும் பொழுதும் சரி இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டீமும் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இல்லை அந்த படம்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லையா ஆனால் ஃபேன்ஸுக்கு என்னன்னா வந்து அதான் ஆசை, அந்த படம் நல்லா இருந்துச்சு, அந்த படம் மாதிரி கொண்டு வாங்க, அந்த படம்லாம் மாசா இருந்துச்சு, அந்த மாதிரி மாசா வேணும் அப்படின்ட்டு வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏகே ஃபேன்ஸ் பல பேர். ஏன்னா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசு வளர்த்த சேனல் தெரியுமா, இந்த மாதிரி மாசத்தை பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி கேங்ஸ்டரை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கதை போட்டு இந்த படத்தை இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க நம்ம ஊர்ல. ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி நல்லா இருக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்துல சாயல் அப்படியே இல்லாம தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஏகேக்கு ஒரு மாசாவது படம் நல்லா இருக்கும். இதே மாதிரி பார்த்தா நம்ம ஏகே வந்து ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் டிராகன்னா கிறிஸ்டியானிட்டி படி அது வந்து ஒரு ஈவில். ரெட் டிராகன் மூவி வந்து இங்கிலீஷ்ல பார்த்துருப்பீங்க, அவர் சைக்கோ பாதாக காமிச்சிருப்பாங்க, அவன் வந்து ஈவில் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை மீன் பண்ணுறதா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றாங்களா தெரியல. ஸோ வந்து ஏகே ரெட் டிராகன் சொல்றதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டடல பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்ல குறியீடு இருக்கு. நம்பர் பிளேட்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டிராகன் இருந்திருக்கும். அதே மாதிரி MH05 அப்படின்னு போட்டுருப்பாங்க, அது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட நம்பர் போலகுது எத்தனாவது படம் அப்படின்ட்டு. அதே மாதிரி AK63 அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஏகேவோட 63வது படம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிம்ஸை போட்டு இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குது. என்னன்னா என்ன சொல்றது, சில வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா ஏகேவோட படங்களுக்கு வந்து பெருசா ப்ரமோஷன் இருக்காது. அது ஏன்னா தெரியல, ஏகே படத்துக்கு வந்து பெருசா ஒரு ப்ரமோஷன் பண்ணிட்டு டீசருக்கு விடுறோம் ட்ரெய்லருக்கு விடுறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹைப் ஏத்துற மாதிரி படங்கள் இருந்துச்சானா ரொம்ப பெருசா இல்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து ப்ரமோஷன் தானா வரும், ஹைப் தானா வரும், நம்மளா பண்ண அவசியம் இல்லைன்ட்டு விவேகம் சொல்லியிருப்பாரு. அதை பல பேர் கலாச்சிருப்பாங்க. அதனால இப்படி பண்ண முட்டாரா அப்படின்னு தெரியல. ஏகே வந்து ஒரு படத்தோட ப்ரமோஷன் வரமாட்டாரு. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் பண்ணி நிறுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த போஸ்ட் ப்ரமோஷன் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஏகேவோட படங்கள்ல கொஞ்சமா டம்மி ஆகிட்டே வந்துச்சு. நல்லா கவனிச்சுனா தெரியல. விஸ்வாசம் படல பாத்தீங்கன்னா சன் டிவியோட சீரியல் லோகோ மாதிரி தான் பண்ணிருப்பாங்க, அது பெருசா குவாலிட்டி இருந்திருக்காது. இதே மாதிரி பார்த்தா வலிமையோட கிராஃபிக் டிசைன் மாதிரி உஸ்டான கிராஃபிக் டிசைன் நான் பார்த்ததே இல்லை எந்த ஏகே படத்துலையுமே. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீசர் இருக்கட்டும், டீசர் வரதுக்கு முன்னாடி டீசர் ரிலீஸ் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் படத்தை ஹைப் ஏற்றணும்னு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சியா, இந்த மாதிரிலாம் பண்ணி அப்பதான் ஒரு ஏகே ஃபேன்ஸுக்கும் ஜாலியா இருக்கும். அப்பதான் ஆமைகள் பல பேர் வெளியே வந்து சொல்லுவாங்க ஆமை ஃபேனு அப்படின்ட்டு. இத்தனை வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க படத்துக்கு பெருசாக ப்ரொமோஷன் பண்ணாதனால தான் ஏகே ஃபேன்ஸே வெளியே வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. வலிமை அப்டேட்டு, விடாமுயற்சி அப்டேட்டு, அப்புறம் துணிவு தான் பெஸ்ட், வாரிசு பெஸ்ட்ன்ட்டு இவங்களா ப்ரமோஷன் பண்ணாங்க தவிர ஃபேன்ஸா ப்ரமோஷன் பண்ணாங்க தவிர அந்த படத்தோட படக்குழு வந்து பெருசா ப்ரமோஷன் அந்த அளவுக்கு பண்ணல. ஒன்னே முட்டு கொடுக்காதீங்க, உண்மைதான் ப்ரமோஷன் அந்த அளவுக்கு பண்ணல. ஒரு தளபதி படத்துக்கு பண்ற மாதிரி ப்ரமோஷன் பண்றாங்கன்னா இல்ல, தளபதி படத்துக்கு ப்ரமோஷன் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு லியோ படம் பார்த்திருப்பீங்க, லியோ படத்தை வரும்போது பயங்கர ஹைப். இந்த படத்துக்கு அவங்க பண்ணது ஹைப்பே கிடையாது. டீசர் விடுறது, சாங் விடுறது, ஓகே இந்த படத்தை வந்து எல்சியோட கனெக்ஷன்றது அப்படின்ட்டு அடையாது பயங்கர ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் ஹைட் ஆயிருந்துச்சு. இதே மாதிரி இந்த கோட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா
கடைசியில் படம் ரிலீஸ் ஆகும் போது அனைத்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் பயங்கரமா இருந்துச்சு. படம் இப்படி அப்படி அப்படின்ட்டு பயங்கர ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் அவங்க பண்ணாத ப்ரொமோஷனே கிடையாது. அவங்க பண்ண ப்ரொமோஷன் தான் படம் வந்து பயங்கர கலெக்ஷன் இருக்கும். அந்த டைம் படம் கிரிட்டிக்கலா இதுதான் ஒரு கலெக்ஷன் வந்துருச்சுன்னு தான் அதை பார்த்த டீம் சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பயங்கர ப்ரொமோஷன் இருக்கும் ஒவ்வொரு தளபதி படத்துக்கும். பட் ஏகே படத்துக்கு வர ப்ரொமோஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஃபேன்ஸ் தான் கஷ்டப்பட்டு அவங்க மனக்கட்டு பண்ணாங்களே தவிர அந்த டீம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பாங்க. அது கம்பேரிட்டிவ்ல சொல்றேன், இப்பயும் சொல்றேன், கம்பேர் பண்ணிட்டு பேசு. ஸோ வந்து ரெண்டாவதே பார்த்தீங்க அப்படின்னா டேலெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஆடி பார்த்துருப்பீங்க, பார்த்த வீடியோ வந்திருப்பீங்க. உங்களுக்கு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றவங்களா மறக்காம லைக் பண்ணுங்கள். இப்போ எத்தனை பேர் இந்த படத்துக்கு போவீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதே மாதிரி வேணவே போகலாம் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய். Dinna kena du ta 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 dinna kena du ta